நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். சங்கீதம் 27:13. தாவீதின் வாழ்க்கையிலே சத்துருக்களினால் மிகுந்த போராட்டம். பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 1:8-10 வரை சொல்லுகிறது போல, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று கூறுகிறார். இவ்விதமாக தாவீதும் மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என தன் சிநேகிதனிடம் யோனத்தானிடம் சவுலுக்கு பயந்து புலம்புகிறார். ஆனாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று நம்பிக்கையோட விசுவாசத்தோட வாழ்ந்து ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை கண்டடைவேன் என்று விசுவாசித்து கண்டடைந்தார். நீரே என் நம்பிக்கை என தாவீது சொல்லுகிறார். தாவீதின் நம்பிக்கை என்ன? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு எனக்கு உபத்திரவம்தான், ஆனாலும் இந்த ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என விசுவாசிக்கிறேன். இப்படி விசுவாசித்த தாவீதுக்கு கர்த்தர் நன்மைகளை கட்டளையிடுகிறார். ஒருவேளை நான் உபத்திரவத்தின் பாதையிலே ஆண்டவர் நன்மை செய்ய மாட்டார் என நினைத்து ஆண்டவரை விட்டு விலகி இருந்திருப்பேனானால் நிச்சயமாக நான் கெட்டு போயிருப்பேன், கர்த்தருடைய நன்மையை கண்டிருக்க மாட்டேன் என்கிறார். கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது வீட்டாரையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 நன்மைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என இயேசு கூறுகிறார். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்து கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்வேன். ஆமேன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, என் பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில் இந்த ஜீவனுள்ள தேசத்திலே உமது நன்மைகளை அடைவேன் என விசுவாசிக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.